வணக்கம் ஆனந்தி. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு பகுதியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோப்பு வாசு காட்டாங்குளத்தூர் ஒன்றிய முன்னாள் சேர்மனாகவும் பதவி வகித்து வந்தார் குறிப்பிடத்தக்கது. அதாவது இவர் தனியார் நிறுவனத்துக்கு கேட்டரிங் சேவைகள் மற்றும் குடிநீர் விநியோகம் செய்து வந்தார். வாசு தனது ஓட்டுநர் மற்றும் நண்பர் ஒருவருடன் இளந்தோப்பு பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறு அருகே மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கல்லை எடுத்து வீசி மூவரையும் தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்கள் வாசுவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். வாசுவின் ஓட்டுநர் மற்றும் நண்பர் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வாசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலைக்கு அரசியல் காரணம் உள்ளதா அல்லது தொழில் போட்டி காரணமாக நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் அழைப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறை பேராட்சியை சேர்ந்த ஸ்டாலின் என்பவரை வெடிகுண்டி வீசி கொலை முயற்சி நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே அடுத்த சில நாட்களிலே செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாமக பிரமுகர் கொலை செய்யப்பட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி.